வணக்கம். டிசம்பர் 19ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. S&P 500 3% விழுந்திருக்கு. நாஸ்டாக் 3.3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் மிக்ஸ்டாக தான் இருந்தது நேற்று. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 1.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி கிட்டத்தட்ட 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி 0.25% 25 பேசிஸ் பாயிண்ட்ஸாக குறைச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேஞ்ச் வந்து 4.25லேருந்து 4.5%. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், சில வல்லுநர்கள் என்ன கருதுறாங்கன்னா 2025 இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுடைய எண்ணிக்கை குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2025 முடிவில் அந்த ரேஞ்ச், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் வந்து 3.75லேருந்து 4% இடையே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நெகட்டிவ் இருந்திருக்கு போல தெரியுதுங்க. அதனால தான் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்ல போயிருக்கு. அதே போல இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே போயிருக்கு. ரெக்கார்ட் லோ எட்டியிருக்கு. 85 லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. இன்னைக்கு என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது 0.2% அப்படியே விட்டுருக்காங்க. ஷாப்பர் ஸ்டாப்பில் ஒரு பெரிய டீல் நடந்தது. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இப்போ மணி கண்ட்ரோலில் யார் வாங்கியிருக்காங்க, யார் விற்பனை செய்திருக்காங்கன்றது உறுதி செய்திருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே Amazon.com NV இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 43.96 லட்சம் ஷேர்ஸ். யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? மார்கன் ஸ்டான்லி, கோட்டக் மஹிந்திரா பேங்க், டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சில பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டில் வந்து நெட் இன்வெஸ்ட்மெண்ட் 5 லட்சம் கோடி ரூபாயை கடந்திருக்கு. முதல் முறையாக ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். போன ஆண்டு 2023 டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக 1.8 லட்சம் கோடி ரூபாய்க்கு இருந்திருக்கிறாங்க. அதற்கு முந்தின ஆண்டு 2022 2.76 லட்சம் கோடி நெட் இன்வெஸ்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு 5 லட்சம் கோடியை கடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்திய அரசு யூஎஸ்ஏலேருந்து வரக்கூடிய சில ப்ராடக்ட்ஸுடைய இம்போர்ட் டியூட்டியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. சில தினங்களாக நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. யூஎஸ் அதிபராக வரப்போகிற டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பதிலுக்கு பதில் வரி, அதாவது யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியா வரி விதிக்கிறதுனால இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்ஏல சிலதுக்கு வரி விதிக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. அதை குறைப்பதற்கும் அல்லது அதோடைய வீரியத்தை குறைப்பதற்கும் இப்போ இந்திய அரசாங்கம் யூஎஸ்ஏலேருந்து வரக்கூடிய சில ப்ராடக்ட்ஸோடைய இம்போர்ட் டேக்ஸை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு லாங் டேர்ம் பாண்ட்ஸ் வழியாக வரப்போகிற பணத்தை என்ன செய்ய போகிறாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் IPO இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. டிசம்பர் 19ஆம் தேதி. 23ஆம் தேதி முடிவுக்கு வருது. லோவர் பேண்ட் 269, அப்பர் பேண்ட் 283 அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேலாக வருது. அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 840 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க இந்த IPO வழியாக. AUM கேபிட்டல் சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த IPOக்கு. ஆனந்த் ரத்தி சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. போரோசில் ரினியூபிள்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. அதை இப்போ ரத்து செய்திருக்கிறாங்க. ஆனால் 450 கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியை அவங்க இப்போ ரத்து செய்திருக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக 600 கோடி ரூபாயும், வேரன்ஸ் வழியாக 100 கோடி ரூபாயும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 600 கோடி ரூபாய் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அல்லது வேறு வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க நாராயணா ஹிருதயாலயா லிமிடெடுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. என்ன தொகைக்குன்றது சொல்லலை. 2027 மார்ச் மாதம் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜாகல் ப்ரீபெய்டு. IOL கெமிக்கல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க டிசம்பர் 27ஆம் தேதி.
JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் முன்னணி இன்டகிரேட்டட் போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிளேயராக இருக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை 400 MTPA மில்லியன் டன்ஸ் பர் ஆனமாக உயர்த்த வேண்டும் இலக்கு வைத்திருக்கிறாங்க. 2030 நிதி ஆண்டிற்குள்ளார அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அடுத்த 5 ஆண்டிற்கு 30,000 கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்திலே பார்க்கும்போது அதுங்க ஜீரோ நெட் டெப்டாக இருப்பதாகவும் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஸ்விக்கி நிறுவனத்திற்கு JP Morgan ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 730 ரூபாய். புதன்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கோபால் ஸ்நாக்ஸ் அண்மையில் செய்தியில் இருந்த ஒரு கம்பெனி தீ விபத்து ஏற்பட்டது, அப்புறம் நிறைய நாள் வீழ்ச்சியை பார்த்தது, அப்புறம் ஒரு ரெக்கவரி இருந்திருக்கு. அந்த கம்பெனிக்கு MK குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொல்லியிருந்தது 600 ரூபாய், இப்போ 575. அதாவது முந்தின க்ளோஸில் இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 43% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெராண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோச்சிங் கிளாஸஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க கேம்பஸில். பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 96 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 7% கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க சிட்டி. எம்டார் டெக்னாலஜிஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2100 ரூபாய். புதன்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோதிலால் ஓஸ்வால். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.